துபாய்க்கு என் தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டு வந்தாலே எனக்கு வந்து ஷார்ஜா வந்ததுக்கப்புறம் நார்மல் ரொட்டீன் ஒர்க்குக்கு போகிறதுக்கே எனக்கு ஒரு 3-4 நாள் ஆகும். ஏன்னா அங்கே போயிட்டாலே செம்ம ஜாலியாக இருக்கும். நிறைய கதை பேசுவோம், நிறைய காசப் பேசுவோம், ஜாலியாக இருக்கும். டைம் போகிறதே தெரியாது. அதையும் பார்த்தீங்கன்னா டிஸ்டர்பே பண்ண மாட்டாங்க. உங்களே விளையாடிக்கிட்டு இருப்பாங்க அப்படியே. அதுவும் இல்லாமல் அங்கேருந்து திரும்பி வந்தாலே கொஞ்சம் சென்டிமெண்டலாக கொஞ்சம் அஃபெக்ட் ஆகிடும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ யூஏயில் எனக்கு அம்மா வீடுன்னு பார்த்தீங்கன்னா என் தங்கச்சி வீடுன்னு தான் சொல்லலாம். ஓகே, இன்னிலேருந்து சூப்பராக vlog போட ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்னைக்கு என் ரோட்டுக்காருக்கு என்ன சமைச்சு கொடுத்துருந்தேன்னா தேங்காய் பால் ரெடிமேட் இடியாப்பம் தான் செஞ்சுருந்தேன். வீட்டில் இடியாப்பம் செய்யலை, ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அதனால கடை ரெடிமேடாக வாங்கிட்டு வந்து செஞ்சாச்சு. அதோட ஒரு காஃபீஸ்க்கு அனுப்பி விட்டுட்டு ஈவினிங் பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கும் எனக்கும் சும்மா சிக்கன் நகட்ஸ் அப்புறம் சோசேஜில் பண்ணு அதை வச்சு ஸ்நாக்ஸ் பண்ணியாச்சு. நைட்டுக்கு தான் வந்து நல்லா குக் பண்ணுவேன். ஒரு 2 days பிஃபோர் வந்து க்ரோசரி ஷாப்பிங் போயிருந்தப்போ கனவை வாங்கிட்டு வந்திருந்தேங்க. அது மறந்தே போயிட்டேன், ஃப்ரிட்ஜில் இருந்தது. ஸோ இன்னைக்கு அதுதான் வந்து செஞ்சுருந்தேன். இந்த கனவாவை க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே பாதி உசுறு போயிடுச்சு. அதுலேருந்து மை வேற கலைஞ்சு போயிடுச்சு. அப்போ நம்மளோட ஜிங்க் ஃபுல்லாக கண்ணங்கரைன்னு ஆயிடுச்சு. அது எப்படியோ க்ளீன் பண்ணி அது கூட ஃபைட் பண்ணி ஓரளவுக்கு க்ளீன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ரசம் வச்சுட்டு கனவா கிரேவி மாதிரி பண்ணியிருந்தேன். ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருந்தேன்.